ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரூச் கிளாஸ் தான். இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரூச். இது மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டல் ஒயரும் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது மேக் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். பட் மேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து இது வரைக்கும் மெட்டல் ஒயரில் நார்மலாக இப்படி ரோல் பண்ணி மட்டும் தான் செஞ்சுருக்கோம். பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு டிசைன் வர மாதிரி, கொஞ்சம் பெண்டாகி வர மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம். இது மேக் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாரும் ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குரிய அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ மெட்டல் ஒயரை ஒரு நீடில் ஊசியில் சுற்றிக்கிறேன். என்கிட்ட ஆரி நீடில் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரி நீடில் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது இந்த கோணி ஊசி இல்லை ஊசிலேயே கொஞ்சம் பெரிய ஊசி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றி அதை அப்படியே நீடில் மட்டும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிங்கு இந்த மெட்டல் ஒயர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஷேப் வரதுக்காக நீங்கள் வந்து மடித்து ரெண்டையும் ஒன்றா சுற்றி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கீழே மட்டும் கொஞ்சம் லென்த் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டாக்கிங் ஒயர் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் அதில் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை இன்னொரு மெட்டல் ஒயரில் வச்சு நம்ம வந்து இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக கீழே எக்ஸ்ட்ரா மெட்டல் ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அந்த பெட்டல் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்பயும் போல் நம்மளோட ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்கிங் கிளாத் இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து லேசாக பெண்ட் பண்ணி எடுத்துருக்கனால அந்த கிளாத் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா கிளாத் கிளியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் லேயராகவே அப்படியே ஸ்டாக்கிங் கிளாத்தை கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் கிளாத்தை வந்து சுற்றிட்டு எப்பயும் போல் நான் வந்து அதை நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பெட்டலுக்கும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களில் யாருக்கும் ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் என்னால் ஃபீஸ் கட்டி படிக்க முடியல அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இப்படி ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆரி கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரி அண்ட் ப்ரூச்சோ 2 மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வேணுன்ற மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சேம் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு மெட்டல் ஒயர் சின்னதாக எடுத்து அதில் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பெட்டல் எல்லாத்தையும் 1 by 1 வச்சு அப்படியே நான் வந்து நூல் சுற்றி எடுத்துக்கிறேன். நான் எப்படி வீடியோவில் காட்டணும் சேம் மெத்தட் தான். ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படியே ரவுண்டு ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படியே வச்சு நம்ம எப்படி கிளாத்தை வந்து நாட் பண்ணி எடுத்தோமோ அதே மெத்தடில் தான் இதையும் வந்து நாட் பண்ண போகிறோம். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு நீங்கள் சுற்றிட்டே வந்துட்டு அது வந்து மெட்டல் ஒயர், அதனால் நம்ம எப்படி வளைச்சாலும் அது வந்து வளையும். ஃபஸ்ட்டு 5 பெட்டலையும் நான் வச்சு அதை நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஷேப்புக்கு வேணாலும் நான் அதை மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரே ஃப்ளாரில் நம்ம 3 விதமாக வந்து ரெடி பண்ணி நான் காட்டியிருப்பேன் லாஸ்ட்டில் வீடியோவில். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃப்ளார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் டைப்பு. இதில் சென்டரில் இப்போ பார்ட் வந்து அந்த காலியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச் பண்ணது நமக்கு அசிங்கமாக தெரியுது. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து காலன் ஃப்ளவர் எடுத்துகிட்டு நடுவில் இன்சர்ட் பண்ணி அதையும் வந்து நூல் போட்டு சுற்றி எடுத்துட்டேன். நான் இப்போ எல்லாத்தையுமே நூல் போட்டு சுற்றி எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட ப்ரோச்சை வந்து எப்படி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பொக்கே மாடலில் ரெடியாக இருக்குது இப்போது. ஸோ இது டேரெக்டாக நம்ம ஹேர் பேண்டுக்கு வைக்கலாம், இல்லாட்டி இந்த ஃப்ராக்லலாம் ஃப்ரண்ட் டிசைனில் இல்லை சைடில் அந்த மாதிரி பார்ட்லலாம் இது வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ப்ரோச்சை வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து நம்ம அந்த கிளாத் சுற்றுனது அப்புறம் அந்த மெட்டல் ரிங் எல்லாமே தெரியுது. ஸோ அதையும் கவர் பண்ணுறதுக்கு நான் அந்த இடத்துலையே வந்து கிளாத் வந்து சுற்றி ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இப்போ இதை இன்னும் நம்ம இவ்வளோ விரிவாக இருக்கு இல்லையா அந்த பெட்டல்லாம், ஸோ அதை விரிக்காமல் நல்லா ஒடுக்கமாக வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பூ மொட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதை பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம நல்லா விரித்து விட்டோம் அப்படின்னா ஒரு மலர்ந்த பூ மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருந்தது இது ஃபினிஷிங் அவுட்புட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.